ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் விமல் நடித்து ரிலீஸ் ஆகியிருக்கிற மகாசேனா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்க போனதே ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஆகிப்போச்சு. அந்த அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் செய்ய விரும்புகிறேன். அதாவது இந்த படம் ஒரு மேட்னி ஷோ 1:30 மணிக்கு போடுறோம் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. நாங்களும் ஒரு 4 பேர் போய் 1:30 மணிக்குள்ளேயே போய் நின்றுட்டோம். 1:30 மணி ஆச்சு. அப்புறமேட்டு 1:35 ஆகி போச்சு. என்னென்ன இன்னும் நீங்கள் படத்தை ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்க போக, அவங்க நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க, மொத்தம் ஒரு 6 பேர் இருந்தால் தான் நாங்கள் இந்த படத்தை ஓட்ட முடியும்னு அவங்க சொல்ல, நாங்கள் என்னடா பண்ணுறது, இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தேட்டருக்கு வெளியே பார்த்தா ஒரு டீ கடையில் 2 பெருசுங்க டீ குடிச்சிட்டு வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெருசுங்களை கன்வின்ஸ் பண்ணி வாங்க இன்னும் 2 பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 100 ரூபாய் டிக்கெட்டை போட்டு இந்த படத்தை எப்படியோ ஓட்ட வச்சுட்டோம். இந்த படத்தோட அனுபவமே இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த படத்தோட கண்டிஷன் என்ன இருக்கும், இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும்னு சொல்றவாங்க. இந்த படத்துல விமல், ஜான் விஜய், சிருஷ்டி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, இந்த படத்துல வந்திருக்காங்க. அதாவது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யாழி அப்படிங்கிற ஒரு சிலையை மையமா வச்சு அந்த சிலையை விமல் குரூப் 3000 வருடங்களா அந்த ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு மலை கிராம மக்களா அந்த சிலையை கட்டி காப்பாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சிலையை அபகரிக்க அடிவார கும்பல்னு ஒரு கும்பல் திரியிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா காட்டுவாசிங்க மாதிரி இருக்கிறாங்க. விமல் குரூப் மலை கிராம மக்களா இருக்கிறாங்க. இந்த மலை கிராம மக்களுக்கும் அந்த காட்டுவாசியான அடிவார கும்பலுக்கும் நடந்த மோதல், அதுக்கப்புறம் அந்த சிலையை அந்த அடிவார கும்பல் எடுத்துட்டு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதுல ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த படமே ஒரு பிரச்சனையா தான் இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய பேர் நடிக்கிறாங்க, ஒவ்வொரு குரூப்பை காட்டுறாங்க. இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல எல்லா நடிகைகளுமே பாத்தீங்கன்னா அவங்க அரை தூக்கத்துல எழுப்பி இவங்களை நடிக்க வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எந்த ஒரு சீனுக்குமே யாருக்குமே எப்படி ரியாக்ஷன் பண்றதுனே தெரியாத எல்லாமே அமைதியாவே நின்றுக்கிறாங்க. எந்த ஒரு படபடப்புமே இல்லை. தன்னை விமல் பொண்ணை ஒரு யானை கொல்லுது, அந்த அந்த டைம்ல கூட விமலுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, அப்படியே அமைதியாவே இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு கிரிப் இல்லாத மாதிரி போயிருச்சு. சுத்தமா யாரு எந்த கேரக்டருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங் இருந்தாதான் இந்த படத்துல ஜெயிக்க முடியும். அதனால எந்த கேரக்டருக்குமே, குறிப்பா ஹீரோ, வில்லி, வில்லன் அந்த மாதிரி எந்த கதாபாத்திரத்துக்குமே ஒரு நல்ல ரைட்டிங்கே இல்லாதது இந்த படத்துல மிகப்பெரிய குறையா போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஒவ்வொரு சீனுமே நடக்குது. அந்த ஒவ்வொரு சீனுமே ஏதோ பொழுதுபோக்குக்காக இந்த படத்தை எடுத்த மாதிரி தான் தெரிஞ்சது. அதனால இந்த படத்துல எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டுமே இல்லாத ஒரு கதையை எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சரி, எப்படியோ ஒரு 2 சீன்னாச்சும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சேனா அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு யானை ஒரு சீன் பண்ணியிருக்குது. அந்த சீனை தவிர மற்ற எல்லா சீனுமே ஒரு அட்டர் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ரைட்டிங்கு, ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு நடிப்பு, எந்த எந்த ஒரு நடிகருங்கிட்டையுமே நடிப்பை டைரக்டர் வாங்கலைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கோட்டை விட்டுருக்கிறாரு. ஏதோ சும்மா லொக்கேஷனில் போய் ரைட்டிங் எழுதிக்கலாம்னு நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால் சுத்த மொக்க படமாக போயிருச்சு இது. எப்படியோ இந்த படத்தை ஒப்பேத்துறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. கடைசியாக அந்த ஜான் விஜய் அந்த அடிவார கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சிலையை அபகரிக்க ஒரு மிகப்பெரிய வில்லனாக கடைசியாக ஒருத்தன் வரான். அவனுக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக வசனம்லாம் ஒன்றும் இல்லை. பழைய படத்தில் வில்லன் சிரிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல சிரிச்சு அந்த சிலையை எடுக்க போய் விமல் அவனை கொல்றாரு. இவ்வளவுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை ஏன் தான் பார்க்க போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு. எப்படியோ இந்த படத்தை நீங்க மனசுல தைரியம் இருந்தா நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.